குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்கா, இந்திய அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அல்ல அப்படின்றாங்க. வந்தே மாதரம் தேசிய பாடலில் வந்து வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் எழுதியிருக்காரு, கரெக்டு தான். ஆனந்த் மட் அப்படின்றதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க. தேசிய நாட்காட்டி சகா காலத்தை அடிப்படையாக கொண்டது தான். அது வந்து முதல் தேதி சாதாரண வருடங்களில் மார்ச் 22, லீப் வருடத்தில் மார்ச் 21 தேதியும் வருகிறது, அதுவும் சரியானது தான். தேசிய கொடிய வடிவமைப்பு 1947 வருஷம் ஜூலை 22 தேதி தான் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் இசையமைக்கப்பட்ட ஜனகணமன அப்படின்ற ஹிந்தி மொழி மாற்றம் செய்யப்பட்டு 1900 அவர் வங்க மொழியில் எழுதியிருப்பாரு, ஹிந்தி மொழி மாற்றம் செய்யப்பட்டு 1950 ஜனவரி 24 இந்தியாவில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த தேசிய கொடி டேட்டு தான் தப்பு, மற்றெல்லாம் சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த பாடத்தை பற்றி திருப்பி போய் படிக்க தேவையில்ல. லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் போட்டுக்கிட்டு வர்றேன், சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கூற்று சரியான கூற்று. பட்டய சட்டம் 1853 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவான ஏகபோக வர்த்தகத்தை ரத்து செய்தது, ஆமாம். 1858 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை முற்றிலுமாக ரத்து செய்தது, நேரடி அதிகாரத்தை எடுத்து செலுத்தியது, ஆமாம். ரெண்டுமே சரியானது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு, இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மேலே போட்ட சட்டம் 1773 ஒழுங்குபடுத்தும் சட்டம், 1784 பிட் இந்திய சட்டம், 1813 பட்டய சட்டம், 1833 ஒரு பட்டய சட்டம், 1853 ஒரு பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தில் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மேலே போட்ட சட்டம். அதுக்கடுத்து 1858 இருந்து 57 ரிவோல்ட் வந்துடும். 58க்கு அப்புறம் அது வந்துட்டு கண்டினியூஸாக அந்த மொனார்க்கியில் போயிடும், அதாவது மன்னராட்சி வந்துடும். அவங்களே டைரெக்டாக பார்லிமெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தும் சட்டம், பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம், இத்தனை எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறது இந்த அரசியலமைப்புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இப்போ ஒரே கொஸ்டின் சொன்னோம்னா டைம் எடுத்துரும், அல்ல எல்லாம் அந்த கொஸ்டின் வரும்போது சொல்கிறேன், பார்த்துக்குங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு அதை படிக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநிலங்களுக்கிடையே அதிகார பங்களிப்பு, இது வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், வகுப்பாத கொடை கொடுத்துருப்பாங்க, அது தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க மிண்டோவை. அப்புறம் மாண்டேவி செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919, இது தப்பு, ரியரே தப்பு. இந்திய அரசியல் சட்டம் இதுதான் 1935 மத்திய மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வை கொண்டு வந்திருக்கக்கூடியது. இந்திய விடுதலை சட்டம் இது வந்து 1947, இதில் அதை பற்றி சொல்லலை, ஸோ அது இல்லை. எந்த நாளில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது? இந்திய அரசியல் சாசனம் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சது, ஆகஸ்ட் இந்தியா விடுதலை அடைஞ்சது, நவம்பர் 24 எழுதி முடிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது வந்து இந்த ஜனவரி 26, 1950. இதுதான் சரியான விஷயம். ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரும் காலத்தில் நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து இரட்டை அரசாங்க முறை அப்படின்றத எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாக்கா, இரட்டை அரசாங்க முறை மாகாண அரசு, மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு 1900 ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரட்டை அரசாங்க முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 1919. மத்தியில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் என்ன சட்டம்? மத்தியில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் 1919 ஆண்டு சட்டம் தான் அந்த மத்திய கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம். அரசியலமைப்பு சீர்திருத்த குறித்து வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிட்டாங்கன்னா 1935 தான் வெளியிட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் 1935 இந்திய அரசியல் சட்டத்தில் எதையை பற்றி சொல்லலை அப்படின்னா, மாநில சுயாட்சி சொல்லியிருக்காங்க, அனைத்து இந்திய கூட்டாட்சி சொல்லியிருக்காங்க, மத்தியில் இரட்டை ஆட்சி சொல்லியிருக்காங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சிகளை பற்றி சொல்லலை. நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான மகா சாசனம் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி எதை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசியலின் பிரகடனத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று? அடுத்த ஸ்டேட்மெண்ட், பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்டம் இந்திய விடுதலை மசோதாவை 1947 ஜூலை 4 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜூலை 5 தான் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில், அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் ஜூலை 18 அப்போதே பிரிட்டிஷ் மன்னர் ஆறாம் சார்ஜ்ட சைன் ஆகி இந்திய பேரரசர் பட்டத்தை, அதாவது இந்திய பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தை ஒழிச்சு இந்திய பேரரசர் வார்த்தை அந்த பட்டத்தில் இருக்காது அப்படி நீக்கப்பட்டு அரச பிரகடனத்தில் சார்ஜ் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதுதான் வந்து அப்போ வந்து இந்த கூற்று ஸ்டேட்மெண்ட் சரிதான். அதுக்கடுத்து விடுதலை இந்தியாவில் முதல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் வல்லபாய் பட்டேல் தான், அதுவும் சரிதான். இப்போ ஃபர்ஸ்ட் விடுதலை அடைஞ்சோடனே முதல் உள்துறை அமைச்சர் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் தான். இப்போ பாருங்க, இப்போ இந்த 3 கொஞ்ச நேரம் இந்திய பாராளுமன்ற முறையில் பின்வருவற்றில் எவற்றில் அமைஞ்சிருக்கு? இந்திய பாராளுமன்றம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈரவை
அதாவது முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது எது அப்படின்னா நீதி மற்றும் மறு ஆய்வு தான் மாறுபட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தோட பேரு நெதர்லாந்து ஸ்டேட்டஸ் ஜெனரல், உக்ரைன் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கவுன்சில், போலந்து ஜேஷூம், ஜப்பான் டயட். இந்த ஆப்ஷன் கரெக்ட். பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ரஷ்ய பாராளுமன்றம் கூட்டாட்சி சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ரஷ்ய பாராளுமன்றத்தில் உள்ள கூட்டாட்சி கவுன்சில் கீழ் சபை என்று அழைக்கப்படுகிறது. ரஷ்ய பாராளுமன்றத்தில் மேல் சபை ஸ்டேட்மா என்று அழைக்கப்படுகிறது. இது ரெண்டும் தப்பு, ஒன்று மட்டும்தான் சரியான கூற்று. இந்திய வரலாற்றில் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாகாண சட்டமன்றம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான். இந்திய சுதந்திர மசோதாவை இங்கிலாந்து சபையில் எப்போ பொது சபையில் கொண்டு வந்த நாள்? இந்த கேள்வி இந்திய சுதந்திர மசோதாவை இங்கிலாந்து பொது சபையில எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர இங்கிலாந்து பொது சபையில 1947 ஜூலை 16 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த மசோதா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாகிஸ்தானை இந்தியாவையும் சுதந்திரம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஜூலை 16 பொது சபையில் கொண்டு வந்தது ஜூன்ல, இங்க ஆப்ஷனே இல்லை, ஜூலை 16 1947. இதை பார்த்துக்கங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க இதை திருத்திக்கங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் பொதுக்கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முதல் பொதுக்கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டிசம்பர் 9 1946. இந்தியாவில் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற கூறக்கூடிய அரசியலமைப்பு பாகம் உங்களுக்கு முகவுரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு? மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1952 மே 13 தான் மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. 1952 மே 13 தான் முதல் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. முகப்புரையில் இணைக்கப்பட்ட நாம் அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறது. ஒழுங்குபடுத்தும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கீழே ஸ்டேட்மெண்ட். 1773 கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டார். கவர்னர் வாரன் ஹேஸ்டிங் போட்டிருப்பாங்க. வங்காளத்துக்கு அவர் கவர்னர் ஜெனரல் அழைச்சிருப்பாங்க. ரைட்டு. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் தான். இது ரெண்டுமே சரியான கூற்று தான். எந்த பட்டய சட்டம் கல்வி மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 1813. 1833 தான் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணுவாங்க. 35 மெக்காலே கல்வி சிஸ்டம் வரும். ஸோ 1813 தான் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சத்யநாராயண சின்ஹா. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு வரைந்து முடிஞ்சது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு 26 நவம்பர் 1949 இதில் தான் வரைந்து முடிஞ்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னா 26 ஜனவரி 1950. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நெகிழும் நெகிழாததும் அப்புறம் பகுதி நெகிழும் தன்மை கொண்டதா இருக்கும். நெகிழும் தன்மை கொண்டதா இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தங்களிலே மிக நீண்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் மிக நீண்டது. அடிப்படை கடமைகள்ல சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியின் சமநிலைப்படுத்துறத உறுதிப்படுத்துறாங்க. கொஸ்டின் சரி டைப் ஆகல போல. மதச்சார்பற்ற என்ற வார்த்தை எந்த இதுல மூலம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகவுரையில சேர்த்திருப்பாங்க. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமய சார்பின்மை. அதுக்கடுத்து வழிகாட்டும் நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனச்சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். அதுக்கடுத்து அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவியில் இருந்து நீக்கும் முறை என்னத்தை சொல்லியிருக்காங்க. இதை எங்கிருந்து எடுத்திருக்காங்க? அதாவது அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவியிலிருந்து ஜெர்மனி வெய்மன் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது கரெக்ட் தான். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஐரிஸ்ல பாராளுமன்றத்துக்கு மேலளவில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் இல்லை. டிபிஎஸ்பி சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துபவை. டிபிஎஸ்பியோட சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துபவை என்னென்ன விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 38, 39,
41, 42 சமதர்மம். அப்புறம் இதெல்லாம் சமதர்மம். அப்புறம் காந்தியன் கோட்பாடு அப்படின்றது, காந்தியவாதம் அப்படிங்கிறது எதுனா 40, 43, 43B, 46, 47, 48. அதை பத்தி தான் டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகளின் மக்களின் கவசம் அப்படின்னு சொல்லி யாருதுன்னா பதஞ்சலி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. முகவுரை 6ஆம் பத்தியில் 1972 சேர்க்கப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆறாம் பத்தியில நேர்மை என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. குடிமக்களின் கடமை, குடிமக்கள், இதெல்லாம் டேஷ் கொஸ்டினா வச்சது, எப்படியோ ஒன்று அதை ரீகால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்ல அதை காப்பி பண்ணி போட்டு விட்டுருக்கேன். 39வது கொஸ்டின், குடிமக்களோட கடமை, குடிமக்களோட கடமை அரசியலமைப்புக்கு ஏற்ப நடப்பது, அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய சின்னத்தை மதித்து நடக்கிறது, இந்திய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பேணி பாதுகாக்க வேண்டும், தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை நமக்கு சேவை செய்ய, இதெல்லாம் அடிப்படை கடமைகள்ல உள்ளது. 11 கடமைகள் இருக்கு, அதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு என்ன வழக்கு? கேசவானந்த பாரதி வழக்கு, கேரள அரசு. கேசவானந்த பாரதி 1973 கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஸோ இதை பார்த்துங்க. இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக எப்போ உருவாச்சு அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1947. அதுக்கடுத்து அடிப்படை கடமை, அடிப்படை கடமை பாகம் 4ல் தான் இருக்கு. 4A அதுதான் தப்பா கொடுத்திருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை இணைக்கப்பட்டது. 2002 86வது சட்ட திருத்தம் மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கு. கரெக்டு தான். அந்த பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்களோட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்றது. அப்ப இது மட்டும் தப்பா இருக்கு, இதெல்லாம் சரியா இருக்கு. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஏற்படுத்தப்பட்டதுதான். இதுல இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். 4ல இல்ல, 4Aல இருக்கு. அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை, நீதிமன்றம் மூலமாக நடைபெறுத்தக்கூடியது. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்துக்கு மூலியமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது 20 மற்றும் 21 தவிர மற்ற அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும். கரெக்ட். தீண்டாமை ஒழிப்பு பத்தி கூறக்கூடிய விதி 17வது விதி, தீண்டாமை ஒழிப்பு பத்தி கூறக்கூடிய விதி. குடியுரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் எப்போ போட்டிருக்கிறாங்க? 1900 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 1955 போட்டிருப்பாங்க, திருத்தம் 1902. முகவுரையில 42வது முகவுரை அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாரு. செம்மொழி தமிழ் 2004 வந்திருக்கும். குறு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா அந்த சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். கூற்றுக்களை ஆராய்க, இந்த இடையில ஒரு 10 கொஸ்டினா என்னமோ நினைக்கிறேன். அது டேஷ் கொஸ்டினா இருக்கிறதுனால அது அப்படியே எழுத வேண்டியிருந்திருக்கும். மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஸோ 46வது கொஸ்டின், கூற்றுக்களை ஆராய்க. அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மனித உரிமைகள் தான், ஏனெனில் அனைத்து மனித உரிமைகளுமே அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று காரணம் சரிதான், கூற்று சரியான விளக்கத்தை தான் கொடுக்குது. விண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1900. இப்போ நான் சொன்ன பட்டய சட்டம் சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் கவுன்சில் சட்டம் வந்திருக்கும். 1858 இருந்து போட்டா 61 ஒன்று இருக்கும், 92 கவுன்சில் சட்டம் ஒன்று வந்திருக்கும், 9, 19 இதெல்லாம் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போட்ட இந்திய அரசிற்கு போடப்பட்ட சட்டமா இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கணும். இந்திய அரசியலமைப்புல இந்திய அரசியலமைப்பு அவை உறுப்பினர்களின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9, 1946. சச்சிதானந்த சின்ஹா தலைமை ஏற்றாரு. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி 3. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா இதெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தொகுத்து அப்படியே கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க, உங்களோட 15 நிமிஷத்துல 50 கொஸ்டின் வேகமாக சொல்லிட்டேன். பட் சொல்ல முடியுது அப்படின்னா நீங்களும் அதை கேட்க முடியும். கேட்டுட்டு இதே மாதிரி ஒரு பாடத்திலையும் உங்களுக்கு ரிவிஷன், அதாவது இதை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணி சொல்றேன். இது டெஸ்ட் எழுதின கொஸ்டின் அப்படின்றதுனால ஒரு பார்ட்லேயே இருந்து டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு இது சீக்கியா ஒரு ரீகாலா இருக்கும். 15 நிமிஷம் தான் ஆகுது. 50 கொஸ்டின், அரை மணி நேரத்தில் 100 கொஸ்டின் முடிச்சிடலாம். நமது அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் இயற்றப்பட்டதற்கு காரணமாக இருந்த அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளை எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் 4Aல சேர்த்திருப்பாங்க.
11 கடமைகள் இருக்கு. கடைசியா 2002 86வது சட்ட திருத்தத்தில் ஒரு கடமை, பெற்றோர் அல்லது பாதுகாவலர் குழந்தைகளை 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது கடமை அப்படின்னு சொல்லிட்டு 11வது கடமையா சேர்த்திருப்பாங்க. 51வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு தொடரான தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கூட்டமானது டிசம்பர் 9 1946 நடைபெற்றது. வரைவு குழுவின் தலைவராக முனைவர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு சபையின் இயற்றும் மன்றமாக செயல்படவில்லை. அரசியலமைப்பு சபை சட்டம் இயற்றும் மன்றமாக செயல்படவில்லை அப்படின்னாக்கா அதுக்காக தான் போட்டதே. அரசியலமைப்பில் சில பிரிவுகள் 24 அன்று நடைமுறைக்கு வந்தன. இது 3 கூற்றும் சரி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையிலிருந்து சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். முகப்புரையில எப்படி சரியான வரிசை இருக்கா? சமூக பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிறது தான் சரியான வரிசையா இருக்கு, இதெல்லாம் இல்லை. தீண்டாமை ஒழிப்பு கீழ்கண்ட அரசியலமைப்பில் எது தவறானது? தீண்டாமை தடை செய்யப்படும். தீண்டாமை ஒரு தண்டனைக்குரியவையா, தீண்டாமை ஒரு பாவச் செயலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீண்டாமை என்றது அரசியலமைப்புல எது தவறானது அப்படின்னு தீண்டாமை ஒரு செயல்பாடுகள் தண்டனைக்குரிய ரைட்டு தான், ஒழிக்கப்படுகிறது. தீண்டாமை தடை செய்யப்படுகிறது, இது ஒரு பாவ செயல் அப்படின்றது அந்த அரசியலமைப்புல சொன்னதுல தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 23 எந்த உரிமையை நிலைநாட்டப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித கடத்தலை தடை செய்யுது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24 மனித கடத்தலை தடை செய்யுது. ஸோ பெண்கள் உரிமைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் வழிகாட்டுதல் இயற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு 15ல் 3. இந்திய அரசியலமைப்பு அவையின் முதல் கூட்டத்தில் கீழ்காணும் நபர்களில் நிரந்தரமான தலைவர் யாரா இருந்திருக்கிறார்னா ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 9ல் அவர் இறந்துருவாரு. 11ல் இறந்துருவாரு சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் அப்ப இருந்து நிரந்தர தலைவரா இவர் இருப்பார். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த கொஸ்டினே குரூப் 2ல லாஸ்ட் இயரா எழுதின கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி கேட்கல, அகில இந்திய பணி அப்படின்னே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நினைப்போம் எதை வேணாலும் நம்ம நாலேஜ் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களோட இது இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் டயத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். இந்த டயத்தில் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சொத்துரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அடிப்படை உரிமை மற்றும் சட்ட உரிமை தான் சொத்து உரிமை. ஒரு அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது சட்ட உரிமையாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த சரத்து சமய சுதந்திரத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். என்னன்னா 25ல் இருந்து 28 வரைக்கும் முகப்புரையில் அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்கில் சொன்னாங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு, கேரளா 1973. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தின் வாளாக சமய சார்பின்மை என்ற பதம் அப்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுனா 42வது சட்ட திருத்தம் 1976வது வருடம். அதுக்கடுத்து எந்த பின்வரும் காரணங்களில் எது பேச்சு மற்றும் எழுத்து சுதந்திரம் மீது சரத்து 19(2) கீழ் கட்டுமானங்களை விதிக்க சட்டமன்றத்திற்கு அனுமதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்புக்கு, அரசாங்க பாதுகாப்புக்கு ஏதாவது பங்கம் விளைவிச்சா, அதுக்கடுத்து வெளிநாட்டுகளோட நட்புறவு கொண்டு இருந்துச்சா, இது 3மே சரிதான். ஒவ்வொரு வருடமும் இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 26. அதுதான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜனவரி 26ன்னு போட்டு வச்சிடாதீங்க. அதுக்காக தான் இந்த லாஸ்ட் டைம் கொஸ்டினாக எடுத்து ரிவிஷன் பண்ணுறது. இன்றைக்கி இந்திய அரசியலமைப்புனா நாளைக்கு முகவுரையில் 100 கொஸ்டின் இருக்கும். முகவுரையில் 100 கொஸ்டின் அந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின்லையும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படி போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்தாவே சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். 64 இந்திய அரசியலமைப்பில் சரத்து 25 படி ஒரு மத நம்பிக்கையை ஏற்க பின்பற்றும் பரப்புவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பில் சரத்து 25 படி மத நம்பிக்கையும் ஏற்க பின்பற்ற பரப்பலாம். அதை 25 அந்த மத நம்பிக்கை 25லேருந்து 78 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இதே விதி அப்படி தான் சொல்லணும். குடிமக்களின் பொருளாதார அரசியல் மத நடைமுறைகளில் அரசு தலையிட முடியாது. குடிமக்களின் பொருளாதார அரசியல் மத நடைமுறைகளில் அரசு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அதனால ஏ சரி, 6 தவறு. 24/1/1950 அன்றே இந்திய பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சபை சார்ந்த எத்தனை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இதையும் கூட கேட்டிருந்தாங்க. 284 மெம்பர்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட 14 மொழிகளுடன் 21வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 15வது என்னத்தை சேர்த்திருப்பாங்கன்னா சிந்தி மொழியை சேர்த்திருப்பாங்க. எந்த ஆளுநரின் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்த ராபர்ட் கிளைவ்.
பின் வருவனவற்றுள் எந்த வழக்கில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது அசிஸ்டன்ட் ஜெயிலரில் கேட்ட கொஸ்டின். ஜன்ஹித் அபியின் எதிர் இந்தியன் ஒன்றியம் அந்த வழக்கில் தான் அதை சேர்த்திருப்பாங்க. பெருபாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் உங்களோட குரூப் 1 கொஸ்டினில் மேக்சிமம் வழக்கு கமிட்டிஸ் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஒரு காலத்தில் இப்போ எப்படி கேட்குறாங்க, அவங்க கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண போகிறது, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறது நம்மளோட கடமை. பெருவாரி வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1960 போட்டிருப்பாங்க. பெருவாரி வழக்கு 1960. அதுக்கப்புறம் தான் வந்து கேசவானந்த பாரதி வழக்கில் அதைய பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 73. இந்தியாவின் அமைப்பின் 44வது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க, சீரான உரிமையில் நடைமுறையின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சீரான நடைமுறையின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. 44வது சரத்து இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள இரட்டை இடர்பாடு அப்படிங்கிறது எதையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் ஒரே குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் தொடரப்படுவது, தண்டனைக்கு தொடரப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் அப்படின்றது வந்து இரட்டை இடர்பாடை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976வது வருடம். அடிப்படை உரிமைகளில் எந்த உரிமைகள் மீது மீறல் குற்றம் என அந்த வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆள்கடத்தல் 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சொத்துரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முழு உரிமை அல்ல, அது அதை எடுத்துட்டாங்க, சட்ட உரிமையா ஆக்கிட்டாங்க. இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி இந்தியா என்று சுதந்திரம் அடைஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டாங்களான்னா இதையும் ஜெயிலர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இந்திய அரசியலமைப்பின் படி இந்தியாவை கீழ்கண்ட பேரிலும் அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரத், இதுவும் ஜெயிலர் கொஸ்டின் தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டேஸில் சுதந்திரம் நடமாடும் உரிமை ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமையாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 19(1) டி. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கல்வி மற்றும் பராமரிக்கும் கடமையை பெற்றோர் ஏற்க வேண்டும் என்ற நடைமுறை எந்த சட்டத்தினா 2002-86வது சட்ட திருத்தம். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை அமைப்பு கோட்பாட்டினை தோற்றுவிச்சதுன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் குறிப்பிடப்பட்ட பின்வரும் அடிப்படை கடமைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கொடி, தேசிய சின்னத்தை மதிக்கணும், கலாச்சாரத்தை மதிக்கணும், வனவிலங்குகள் பாதுகாப்பு, 11 கடமை இருக்குது. அதை நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா அது சம்மந்தமாக எப்படியாவது திருத்தம் கேட்பாங்க, இல்லாட்டி கடமையில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இது வரிசையாக தான் இருக்குது. அதனால் 1, 2, 3, 4 ரைட்டு தான். ஸோ இதில் எப்படியாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 368 படி பாராளுமன்றம் அரசியல் சட்டத்தை அடிப்படை அமைப்பு தவிர பிரிவுகளை திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் எந்த ஒரு பிரிவையும் திருத்தம் செய்ய முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் சரி, இது தவறு. கீழ்காணும் எந்த அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரத்து 16 சம ஊதியம் மட்டும் இருக்கு. இது மற்றதெல்லாம் எல்லா பத்துக்குமே பொருந்தும். சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், வாழ்றதுக்காண்டி சுதந்திரம் வேணும், தப்பு செஞ்சாதான் ஜெயிலில் போடணும், அந்த மாதிரி அது எல்லா தடுப்பு காவல் சட்டம், இது 3 எல்லா பேருக்குமே பொருந்தும். இது மட்டும் இந்தியாக்காரங்களுக்கு பொருந்தும். 16 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கொள்கை கோட்பாடு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகுதி 4ல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 39A எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவியை பத்தி சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் 32 டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அமைப்பின் இருதயம், ஆன்மா போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு வழங்கக்கூடிய உரிமை, அதுதான் அடிப்படை உரிமைகள்ல கடைசியா இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய உரிமை, சம நீதியும் சட்ட உதவியும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கல் மேம்படுத்தல், குழந்தைகளுக்கு பராமரிப்பு, 6 வயது முடியும் வரை அவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல், இது பொருத்துதல் கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புல உரிமை கொடுக்கணும் அப்படின்னா அந்த 41 தான் சொல்லியிருக்கோம். 1க்கு 4 இங்கே தான் இருக்கு. இது ஆப்ஷன் கரெக்ட். சமநீதியும் இலவச சட்ட உதவி முன்னாடியே கேட்டிருந்தாங்க. 39A. குழந்தைகளுக்கு பராமரிப்பு 6 முதல் அவர்களுக்கு இலவச கட்டாயம் கொடுக்கணும்.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் 48A. குழந்தைகளுக்கு இது வந்து 45. அப்போது இதுதான் கரெக்டு. பின்வரும் ஒரு நெறிமுறை உறுத்தும் கொள்கை சமூக கொள்கையின் வகையை சேர்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே சீரான உரிமையல் தொகுப்பு சட்டம், இதுதான் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பில் முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சமதர்மம் என்ற பதத்தை முக்கியத்துவத்தை பின்வரும் எந்த வழக்கில் தெரிவுபடுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸஸ் பிஸ் இந்தியா அரசு தான். இந்திய அரசியலமைப்பு சபையின் பின்வரும் எந்த குழுக்கள் அவற்றின் தலைவர்களோட பொறுத்துக? மாநில குழு ஜவஹர்லால் நேரு, சபைக்குழு பட்டாபி சீதாராமையா, வரைவு குழு அம்பேத்கர். அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? இதுதான் வரும். நிதி பணியாளர் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அப்புறம் மாசு இல்லாத சூழலுக்கான ஒரு உரிமை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை ஆகும். IQ காற்றின் தரம் வரிசைப்படி உலக காற்று மாசுபாட்டில் இந்தியா 3ஆம் இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தொடர்பான சரியான விளக்கம் பின்வருவற்றில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டியல் SC பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு. அதுதான் 13/12/1996 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பு அடிப்படை கொள்கையை வகுத்த புறநிலை தீர்மானத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். கீழ்கண்டவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி அதிகார பகிர்வு கரெக்டு தான். நாடாளுமன்ற அரசாங்கம் இந்தியா பின்பற்றப்படுகிறது, அதுவும் கரெக்டு தான். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்திலும் பின்பற்றப்படுகிறது. கேபினெட் அமைப்பு அப்படின்னா கூட்டாட்சியில் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது, இது மட்டும் தப்பு. இந்திய அரசியலமைப்பு தன்மை குறித்து கருத்துக்களில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான், அரசியலமைப்பு நிர்ணய சபையினால் எழுதப்பட்டதான், இயற்றப்பட்ட மற்றும் சட்டங்களிலிருந்து வேறுபட்டதான், வழக்காறுகளை அடிப்படையாக கொண்டது, அது மட்டும் தான் தப்பு. ஒரு சிறந்த அரசியலமைப்புக்கான கூறுகளை கூறப்பட்டுள்ள எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எளிய மொழியா இருக்கணும், நீதித்துறை சுதந்திரம் இருக்கணும், அரசியல் திருத்த நடைமுறையெல்லாம் இருக்கணும், அதுதான் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் காணப்படும் வார்த்தைகளோட வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு, இதுதான் கரெக்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த சரத்து 20, 21, 21A, 22 இதை பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய விதிகள். அரசியலமைப்பு முதன்முறையாக இயற்றப்பட்ட போது கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்வி கற்பதற்கான உரிமை அது இல்லை. 21Aல 45 இருக்கும். அது ஆக்சுவலாக 21Aல கொண்டு வந்திருப்பாங்க, அது இல்லை ஸ்டார்டிங்கில், அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இருக்கு. கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகள் எது வெளிநாட்டவர்களுக்கு பொருத்தம் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியல் அடிப்படை சரத்து இரட்டை இடர்பாடு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னா சரத்து 20. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 30 நிமிஷத்துக்குள்ள இந்த 100 கொஸ்டினை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. உங்களுக்கும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 100 கொஸ்டினை 20 வராது தப்பு. நம்ம என்ன அட்டன் பண்ணமோ அது எப்போ அட்டன் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எப்படி ரைட்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமோனா. கொஸ்டினில் அட்டன் பண்ணி பாருங்கள், அதுக்கு விளக்கம் அடுத்த நாளில் சொல்லிடுறேன். இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வேகமாக 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ சொல்லிடலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் இது இப்போ மேக்ஸிமம் கேட்டது போகிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நாளைக்கு இந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில்
முகவுரையில் 100 கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.